நாட்டிலேயே தமிழகத்தில் தான் மின்வெட்டு அதிகமாக உள்ளதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேன்கனிக்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக ஆகிய கட்சிகள் மத்தியில் ஒரு கொள்கையும் மாநிலத்தில் ஒரு கொள்கையும் பின்பற்றுவதாக தெரிவித்தார். ஆனால் பாரதிய ஜனதா நாடு முழுவதும் ஒரே கொள்கையுடன் இருப்பதாக வெங்கையா நாயுடு தெரிவித்தார். ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் 24 மணி நேரம் மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த வெங்கையா நாயுடு, தமிழகத்தில் மட்டும்தான் மின்வெட்டு அதிகமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து வெங்கையா நாயுடு சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள போஸ் மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கையா நாயுடு, திமுகவின் குடும்ப அரசியலுக்கு மாற்று ஏதும் இல்லை என விமர்சித்தார். Except no alternative other than his family. That's what you want to say. Other than his family, no alternative. Only father and son. I don't think that's not the case. There are many worthy sons in Tamil Nadu who are capable of becoming alternatives.